அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று வியாழக்கிழமையாகும். வியாழக்கிழமை நமக்கு சித்தர் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகின்றது. உலகின் முதல் சித்தர் அந்த வேல் ஏந்திய முருகப்பெருமானே முதல் சித்தராவார். அதற்கு பிறகுதான் அடுத்தடுத்த சித்தர்கள். இரண்டாவதாக வருபவர் நம்முடைய பாம்பாட்டி சித்தர். முதல் சித்தர் முதல் சித்தர் முருகர், அடுத்த சித்தர் பாம்பாட்டி சித்தர். முருகருக்கு பிறகு மொத்தம் 18 சித்தர்மார்களை ஒரு பிறவி எடுத்துள்ளதாக கூறுகின்றார்கள். அந்த 18 சித்தன்மார்களுக்கு பிறகு இப்பொழுது நாம் வாழும் காலத்தில் நிறைய சித்தர்கள் உருவாகிவிட்டார்கள். அந்த சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த பிறகும் அவர்கள் பிரபஞ்சத்தில் கலந்து சூட்சுமமாக நமக்கு வேண்டியதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இப்பொழுது கணக்கம்பட்டி பழனிசாமி சித்தர் ஐயா அவர்கள் மிகவும் மக்கள் மத்தியில் பிரபலமாகியுள்ளார்கள். பழனிக்கு செல்லும் வழியில் கணக்கன்பட்டி 7 கிலோமீட்டர், பழனிக்கு செல்லுவதற்கு 7 கிலோமீட்டர் முன்பாகவே கணக்கன்பட்டி என்ற ஊர் உள்ளது. அந்த ஊரில் ஜீவசமாதி அடைந்த இந்த சித்தரை நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை சென்று வழிபடுங்கள். இந்த கணக்கன்பட்டி பழனிசாமி சித்தரை நாம் ஒரு முறை சென்று வழிபட்டோம் என்றால் அடுத்தடுத்து அவரே நம்மை ஆட்கொண்டு விடுவார். அடுத்து நாம் போகாமல் அங்கே செல்லாமல் இருந்தாலும் அவர் நம்மை அங்கே வரவழைத்து விடுவார். இது எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தில் ஒன்று. முதலாவதாக முதல் அவர் குரு பூஜை அன்று இந்த வருடத்தில் அவருக்கு நடத்தப்பட்ட குரு பூஜை அன்று நான் கோவில்பட்டியில் உள்ள கீழையரால் என்ற இடத்தில் உள்ள என்னோட குலதெய்வ கோவிலுக்கு தான் செல்ல வேண்டும் என்று கருதி காலை திருநெல்வேலியில் உள்ள எனது வீட்டிலிருந்து கோவில்பட்டி குலதெய்வ கோவிலுக்கு செல்வதற்காக திட்டமெடுத்து அன்றுதான் கிளம்பிவிட்டேன். காரில் நான் சென்று கொண்டிருக்கும் பொழுதே திடீரென்று எனக்கு என்னமோ பழனிக்கு கணக்கன்பட்டிக்கு செல்வோம் என்று தோன்றிவிட்டது. அவ்வாறாக நேராக பழனி வந்து அன்று இரவு அங்கு தங்கிவிட்டு மறுநாள் பழனி கோயிலுக்கு சென்றால் அன்று குரு பூஜைக்கு நான் வரவே